விமான விபத்தில் உயிர் தப்பிய பயணியிடம் நலம் விசாரித்தார் உள்துறை அமைச்சர் அமித்ஷா. விமான விபத்தில் அதிர்ஷ்டவசமாக ஒரே ஒரு பயணி மற்றும் உயிர் தப்பியிருந்தார். அவரிடம் உள்துறை அமைச்சர் அமித்ஷா நலம் விசாரித்தார். கூடுதல் விவரங்களோடு இணைகிறார் நமது செய்தியாளர் சுசித்ரா. சுசித்ரா, விவரங்கள். ஏர் இந்தியா விமான விபத்தில் அதிர்ஷ்டவசமாக உயிர் தப்பிய பிரிட்டிஷ் நாட்டை சேர்ந்த விஸ்வஸ்குமார் ரமேஷை தற்பொழுது அகமதாபாத்தினுடைய சிவில் மருத்துவமனையில் நேரடியாக சென்று மத்திய உள்துறை அமைச்சர் நேரடியாக சந்தித்து அவரிடம் நலம் விசாரித்துள்ளார். தற்பொழுது வரை மீட்பு பணிகள் தொடர்ந்து நடைபெற்று வந்தாலும் அந்த விமானத்தில் பயணித்த பயணிகளில் பெருவாரியான பயணிகள் உயிரிழந்திருப்பது அதிர்ச்சியை ஏற்படுத்துகிறது. அதே சமயம் இந்த ஒருவர் விஸ்வஸ்குமார் ராஜேஷ் என்பவர் இந்த விபத்தில் இருந்து நல்வாய்ப்பாக அவர் உயிர் தப்பியதும் அந்த வீடியோவும் காட்சிகளும் வெளியானது குறிப்பிடத்தக்கது. இந்த நிலையில் தற்பொழுது சிவில் மருத்துவமனையில் அவருக்கு அந்த சிகிச்சை என்பதும் வழங்கப்பட்டு வரும் நிலையில் அவரை நேரடியாக சந்தித்து ஆறுதலை மத்திய உள்துறை அமைச்சர் அமித்ஷா மற்றும் குஜராத் மாநிலத்தினுடைய முதல்வர் பூபேந்திர பட்டேல் உள்ளிட்டோர் தெரிவித்திருக்கிறார்கள். மேலும் அவருடைய குடும்பத்தினர் மற்றும் அவருக்கு தேவையான அனைத்து உதவிகளையும் இந்திய அரசாங்கமே செய்யும் என்றும் மிக முக்கியமாக பிரிட்டன் தூதரக அதிகாரிகளும் அகமதாபாத்திற்கு விரைந்துள்ளதாகவும் தற்பொழுது மத்திய உள்துறை அமைச்சர் அவரிடம் தெரிவித்துள்ளது மிக முக்கியமாக பார்க்கப்படுகிறது. தேவைப்படும் அனைத்து உதவிகளும் இந்திய அரசாங்கத்தின் சார்பாக செய்யப்படும் எனவும் அவருடைய குடும்பத்தினர் சார்பாக யாரேனும் இந்தியாவிற்கு வந்து அவரை பார்த்து அழைத்து செல்ல விரும்பினால் அதற்கும் தேவையான ஏற்பாடுகள் அனைத்தையுமே செய்வதற்கு தயாராக உள்ளது என்ற ஒரு கருத்தையும் அவர் கூறியுள்ளது மிக முக்கியமாக பார்க்கப்படுகிறது. விஸ்வஸ்குமார் மற்றும் அவருடைய சகோதரர் இன்றைய அந்த ஏர் இந்தியா விமானத்தில் பயணித்த நிலையில் இருக்கை 11A அமர்ந்திருந்த விஸ்வஸ்குமார் ராஜேஷ் அதிர்ஷ்டவசமாக அவர் அந்த எக்ஸிட் வாயில் மூலமாக குதித்து அவர் உயிர் பிழைத்துள்ளார். ஆனால் அதே சமயம் அவருடைய சகோதரர் இந்த விபத்தில் உயிரிழந்திருக்கலாம் என்றும் கூறப்படுகிறது. தற்பொழுது அவரை நேரடியாக சந்தித்து ஆறுதலை அவர் கூறியுள்ளார். மேலும் அவருக்கு தேவையான சிகிச்சைகள் அனைத்தையுமே இந்திய அரசாங்கம் வழங்கும் எனவும் பிரிட்டன் தூதரகத்தோடு அவர்களுக்கு தேவையான அனைத்து உதவிகளையும் வழங்குவதற்கும் தயாராக உள்ளது என்ற ஒரு தகவலையும் மத்திய உள்துறை அமைச்சகத்துடைய அதிகாரிகள் தற்பொழுது தெரிவித்திருக்கிறார்கள். விவரங்களை பதிவு செய்தமைக்கு நன்றி சுசித்ரா.